இன்றைய பதிவு சிவன் கோவிலுக்கு சென்றால் கடவுளை வணங்கிட்டு சிறிது நேரம் உட்காந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கோயிலுக்கு போனால் உட்காராமல் நேரடியாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சாலும் சில பேருக்கு தெரியறதில்ல. அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த விளக்கத்தை கொடுக்க போகிறோம். அதாவது சிவன் கோவிலில் சென்று நம்ம கடவுளை வணங்கிவிட்டு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனக்கவலைகளை அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு மகிழ்வோட வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம வீட்டு வர்ற வரைக்கும் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பத்திரமாக வர்றதுக்காக சிவபெருமானே தன்னுடைய பூதகணங்களை துணைக்கு அனுப்புவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் விஷ்ணு கோயிலை தரிசித்துட்டு வரும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டுக்கு வருவதாகவும் சுபிச்சங்களை தருவதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் நேரடியாக அங்கே விஷ்ணு கோயிலில் உட்காராமல் நேரடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது விஷ்ணு கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் அப்படிங்கிறது என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனல் லைக் பண்ண